நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன படித்தோம்? மொத்தமாக டோட்டலாக ஒரு 5 டாபிக்ஸ் சொன்னேன்னா ஐயூபேக் நாமின்க்ளேச்சரில் 5 டாபிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட், சரிங்களா? சேச்சுரேட்டடை பொறுத்தவரையும் அல்கேன், அதுக்கப்புறம் அன்சாச்சுரேட்டட் மல்டிபிள் பாண்ட். மல்டிபிள் பாண்ட்னா என்னென்ன வரும்பா? டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் கண்டெய்னிங் காம்பவுண்டு, 3வது டாபிக், சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா எப்படி நமக்கு நேம் கொடுக்கறது அதை படிக்கணும். அது ஆல்ரெடி ஓரளவு படித்தோம். இப்போ இன்றைக்கி என்னது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட படிக்க போகிறோம். அதுக்கடுத்தது சைக்ளிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுக்கறது, 4th ஒன். 5th ஒன்று அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுக்கறது. இந்த மொத்தமாகவே ஐயூபேக் நேம் கொடுக்கறது இந்த ஒரு 5 டாப்பிக்கில் தான் இருக்கும். என்னென்ன சொல்லுங்கள்? சேச்சுரேட்டடு, அன்சேச்சுரேட்டடில் அல்கீன், அல்கைன். அதுக்கடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப் கண்டெய்னிங் காம்பவுண்ட். அதுக்கடுத்தது சைக்ளிக் காம்பவுண்டு. லாஸ்ட்டாக அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் இந்த கேட்டகரியிலேயே வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் சர்டைன்ஸ் ரூல்ஸ் எல்லாம் படித்தோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம என்னென்ன இருக்கணும் ஐயூபேக் நாமின்க்ளேச்சரை பொறுத்த வரையும் என்னென்ன இருக்கணும் பேசிக்காக? ஸோ நார்மலாக ப்ரிஃபிக்ஸை பொறுத்தவரை என்னென்ன இருக்குது? பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது ரூட் வேர்ட், அதுக்கடுத்தது சஃபிக்ஸ். சஃபிக்ஸை பொறுத்தவரையும் பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, சரிங்களா? ஸோ டோட்டலாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான அல்கேன் அப்படின்னா நேமிங் எப்படி கொடுக்கணும், ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? லாங்கஸ்ட்டு செயின் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ நார்மலாக கொடுத்துருக்கிறதுல பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா லாங்கஸ்ட் செயின் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? சப்ஸ்டியன்ட். சப்ஸ்டியண்ட்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கணும். ஸோ இது மைண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் சப்ஸ்டியண்ட் வந்து சேம் நம்பர் இருக்குது, 2 சப்ஸ்டியண்ட் சேம் நம்பராக இருக்குது அப்படின்னா அடுத்தது நம்ம எங்கே போகணும்? ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். சப்போஸ் லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 3rd பொசிஷனில் மெத்தில் இருக்குது, ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 3rd பொசிஷனில் எத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம எங்கே நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணோம்? ஆல்ஃபாபெட்டிக்கல். ஈயில் ஸ்டார்ட் பண்ணுதா இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது, ஒரு பக்கம் 3வது பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது, 3வது பொசிஷனில் லெஃப்ட் சைடில் 3வது பொசிஷனில் 2 நம்பர் இருக்குது, ரைட் சைடில் 1 இருக்குது அப்படின்னா நம்ம என்னது? மோர் சப்ஸ்டியன்ட். ஒரு கார்பனில் அதிகமான சப்ஸ்டியன்ட் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணோம்? நம்பரிங் கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? இப்படி இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? இந்த இடத்துல ஒரே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே என்ன இருக்குமா? 2 மெத்தில் குரூப். அப்போ நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 1 2. இதுதான் கரெக்ட். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 2 தான், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 2 தான். ஆனால் நம்ம கன்ஃபியூஷன் வருமா இல்லையா? ஸோ அதிகமான சப்ஸ்டியன்ட் இருந்தால் அங்கே என்ன பண்ணோம்? நம்பரிங்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் இதுதான் லோவஸ்ட் லோ கண்ட்ரோலும் இதில் அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? லோவஸ்ட் லோ கண்ட்ரோல் நான் சொல்லி கொடுத்தேன்னா இல்லைங்களா? இந்த நம்பர் இது பண்ணிங்கன்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? கம்மியாக வரணும், சரிங்களா? கவுண்ட் பண்ணும்போது கம்மியாக வரணும். அது எப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ இது எல்லாமே சிம்பிளான அல்கேனுக்கு வரும்போது அல்கீன் கேஸை பொறுத்தவரையும் 3 கேஸ் நம்ம படித்தோம், சரிங்களா? டபுள் பாண்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ ஆரம்பிச்சிச்சு, டெர்மினல் ஆரம்பிச்சுன்னா அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணும். சப்போஸ் இப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, சென்டரில் இருக்குனாலும் உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். சென்டரில் டபுள் பாண்ட் வந்தாலும், ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? டபுள் பாண்டு, சரிங்களா? டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஎன்இன்னு முடியுதா டபுள் பாண்டை பொறுத்தவரையும்? இங்கே என்ன முடியுது? ஒய்என்இன்னு முடியுதா? ஸோ எந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் எது முன்னாடி வரும்? இ வருமா ஒய் வருமா? இ. இந்த ப்ரியாரிட்டியின் காரணமாகவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டபுள் பாண்டை ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ? டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட் டெர்மினலில் வரும்போது, சரிங்களா? சப்போஸ் டபுள் பாண்டு உள்ளே வந்துடுது, இப்படி கொடுத்துட்றாங்க, இப்போ நீங்கள் எங்கே நம்பர் ஸ்டார்ட் பண்ணோம்? ட்ரிபிள் பாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம். சப்போஸ் மல்டிபிள் டபுள் பாண்ட் வருது, அப்போ நீங்கள் எப்படி நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணோம்? நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சு, இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் எங்கே இருக்கணும் உங்களுக்கு? நம்பரிங் எப்படி இருக்கணும்? கம்மியான நம்பராக இருக்கும். ஸோ இங்கேருந்து கொடுக்குறீங்க 1 2 3 4 5 வருது, இந்த பக்கம் இருந்து வரும்போது இங்கேருந்து வரும்போது 1 2 3 4லேயே வருது. அப்போ எது நம்பரிங் கரெக்டு? இங்கேருந்து வரதான் கரெக்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும், சரிங்களா? இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பை ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்?
ஐயூபேக் நேம் தப்பு இல்லாமல் எழுத முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பர்டிகுலர் யூனிட்டோட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இல்லைங்களா, அதோட பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் கொடுக்கறது அப்படிங்கிறத ஒவ்வொரு யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்னென்ன யூனிட்லாம் இருக்குது, முதல்ல யூனிட் பேர் சொல்ல தெரியணும். சரிங்களா? என்னென்ன யூனிட் இருக்குது நீட் சிலபஸில், சிலபஸ் எடுத்து வைங்க. சிலபஸ் எப்பயுமே கையில் இருக்கணும். நீங்கள் சிலபஸ் வாங்கிட்டீங்களாம்மா? சரி, வந்து வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் சிலபஸ் வாங்கலையோ வந்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி. பேர் படிங்க. ஃபஸ்ட் யூனிட் என்ன, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சொல்லுங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட். அடுத்தது ஓகே, அடுத்தது ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, அடுத்தது அடுத்தது ஓகே, பயோமாலிகூல்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வருது, அந்த பிரின்சிபல் ரிலேட்டட் வந்து அது எல்லாமே சேர்ந்து வரும். மீதி இருக்கிறதெல்லாம் பயோமாலிகூல்ஸ் வரது எல்லாமே என்னது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறதுல ஒவ்வொரு யூனிட் இருக்குல்ல. இப்போ ஹைட்ரோகார்பன் ஆரம்பிக்கிறீங்க. ஹைட்ரோகார்பனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்னா என்னது, அல்கேன் சிங்கிள் பாண்ட். அன்சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட். அதை பற்றி ஃபுல்லாக படிப்போம். அதுக்கடுத்த யூனிட் என்ன வருது, ஹேலோ அல்கீன், ஹேலோ ஒரின். ஹேலோ அல்கீன்னா சப்ஸ்டியூட்டட். சப்போஸ் ஹாலஜன் சப்ஸ்டியூட்டடு, அயோடின் சப்ஸ்டியூட்டடு, அந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாம் படிக்கிறதா என்னது, ஹேலோ அல்கீன், ஹேலோ ஒரின். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் குரூப்பில் வருது, ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், ஈத்தர், இதெல்லாம் எதில் வரும், ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். இதெல்லாமே ஒரு யூனிட். அதுக்கடுத்தது நைட்ரஜன் கண்டெய்னிங் நைட்ரஜன். சரிங்களா? நைட்ரஜனை பொறுத்தவரை என்னென்ன இருக்குது, அமீன், அமைடு, சரிங்களா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே, சயனைடு, இதெல்லாமே அந்த கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் பயோமாலிகூல்ஸ் எல்லாமே கலந்து வர்றது. பயோமாலிகூல்ஸ் வந்து நீங்கள் பயாலஜிலையும் படிப்பீங்க, இதுலேயும் படிப்பீங்க. அங்கே வந்து என்னது, மோர் ஓவர் அதோட இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரை பற்றி படிப்பீங்க, அங்கே வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிப்பீங்க. சரிங்களா? இதில் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு சேம் அங்கே படிப்பீங்க. இங்கே என்ன பண்ணிப்பீங்க, இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், ஆக்டிவிட்டி, ரியாக்டிவிட்டி இதெல்லாம் படிக்கிறது. ஸோ காமனாக லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த இதில் எக்ஸசைஸ் வந்து நம்ம சரியாக படிக்கல. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து எக்ஸசைஸ் வந்து அதிகமாக பண்ணல. ஸோ அதான் என்னது, இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நம்மளோட எய்ம். ஸோ ரூல்ஸ் எல்லாமே புரியுது இல்லைங்களா, ரூல்ஸ் எல்லாமே ஓரளவு ஐடியா இருக்குல்ல. ஸோ ரூல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு காம்பவுண்டை ட்ரை பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு மைண்டில் வந்துடும். சரிங்களா? அதை உட்காந்து நீங்கள் வந்து இது இப்படி, இந்த மாதிரி இப்படி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு கற்றுக்குறீங்க. ஸோ இது கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாக அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ இந்த கொஸ்டின் யார் ட்ரை பண்ணுறது, நான் தான் சொல்லியிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்ன பண்ணிக்கணும், என்னம்மா சொல்லணும், என்ன சொன்னேன் நான் காலையிலே சொல்லி தான் ஆரம்பித்தேன். என்ன பண்ணோம், முன்னாடி வரணும். சரிங்களா? ஓப்பன் கொஸ்டின் எல்லாத்துக்கும் காமன். ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது நான் யாராவது கேட்டேன்னா அவங்க சொல்லி தான் ஆகணும், அது கட்டாயம். சரிங்களா? சொல்லுங்கள், ஈஸியாக கஷ்டமாக இந்த இதுக்கு யார் ட்ரை பண்ணுறது சொல்லுங்கள். நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்னது, லெஃப்ட் டு ரைட். ஸோ 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது ரைட் டு லெஃப்ட். ஸோ கீழே எழுதுறேன் 1 2 3 4 5 6 7 8. ஸோ ரூல் படி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் செயின் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னது,
இன்பில்டாக நமக்கு என்ன தெரியும், சப்ஸ்டியூண்ட் எங்கே இருக்குது, சப்ஸ்டியூண்ட் குறைஞ்ச நம்பர் இருக்கணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வரும்போது சப்ஸ்டியூண்ட் எத்தனாவது பொசிஷனில் இருக்குதுமா, சரிங்களா, ரைட்ல இருந்து லெஃப்ட் வரும்போது எத்தனாவது பொசிஷன் இருக்குது, தேர்ட் பொசிஷன். இதுக்கு அடுத்தது என்ன நம்ம செக் பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா இல்லையா. ஸோ மோர் ஓவர் நீங்கள் எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்கே இருக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப். லாங்கஸ்ட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படிப்பட்ட நம்பராக இருக்கணும், லோவஸ்ட் நம்பராக இருக்கணும், சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்னது, ஸோ இப்போ இந்த இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நேம் கொடுக்க போகிறீங்க. ஸோ டோட்டலாக 8 கார்பன் இருந்தால் என்ன வரும், ஆக்டேன். ஸோ சப்ஸ்டியூண்ட் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கனால இது சப்ஸ்டியூண்டாக வருமா, சஃபிக்ஸாக வருமா, ப்ரிஃபிக்ஸாக வருமா, சஃபிக்ஸாக வருமா, சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் எது, மெத்தில். ஸோ மெத்திலோட நம்பரிங் என்ன, 6, சரிங்களா. ஒரே ஒரு சப்ஸ்டியூண்ட் தான் இருக்குது, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. 6 மெத்தில் ஆக்ட் 3 ஆக்டேன் 3 ஆல். ஸோ இங்கே இந்த இ வந்து என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்டேன் 3 ஆல் இந்த மாதிரி. ஏன்னா அந்த வபல்ஸ் முன்னாடி இ வந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிடணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்லேயே கார்பன் இருக்குது, அந்த கார்பனை கவுண்டில் எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா. ஸோ அந்த கார்பனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கவுண்டில் எடுத்துக்கணும், கண்டிப்பாக என்னது கவுண்டில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்பரிங், இந்த கொஸ்டின் இந்த ப்ராப்ளம் யார் ட்ரை பண்ணுறது, பாய்ஸில் சொல்லுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், சரிங்களா. நீங்கள் என்னது ஜஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும், ட்ரை பண்ணுமா இல்லையா சொல்லுங்கள். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரலாம், சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 6, ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. ஏன்னா இங்கேருந்து போனால் எங்கே வந்துடுது, உங்களுக்கு தூரமாக வந்துடும், சரிங்களா. அடுத்தது, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குது, 6 கார்பன் இருக்குது. ஸோ 2வது பொசிஷன்லையும் 4th பொசிஷன்லையும் என்ன இருக்குது, ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு ஒரே மாதிரியான 2 ஃபங்க்ஷனல் குரூப், சரிங்களா. இந்த இடத்துல அப்போ 2 வந்துச்சுன்னா என்ன இது ஆட் பண்ணோம், 2 வந்தால் டை, சம்டைம்ஸ் பை யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து என்னது அந்த சைக்கிளிக்கில் வரும், அது வேறு. ஸோ மோஸ்ட்லி டை 2 வந்தால் டை தான் யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக. அதுக்கப்புறம் ட்ரை அந்த மாதிரி வரும், டெட்ரானா 4, சரிங்களா. ஸோ இப்போ என்ன வரும் டோட்டலாக, ஸோ எல்லாமே கார்பன், எல்லா இதுவும் எடுத்தாச்சு. அப்போ என்ன வரும், எக்ஸ், ஓகே, முன்னாடி எக்ஸ் எடுத்தாச்சு. எத்தனாவது பொசிஷனில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நார்மலாக ஃபங்க்ஷனல் குரூப்பை சஃபிக்ஸில் எடுத்துக்கணுமா ப்ரிஃபிக்ஸில் எடுத்துக்கணுமா, சரிங்களா. இங்கே வந்து என்னது ப்ரிஃபிக்ஸ் ஏதாவது இருக்கா, ப்ரிஃபிக்ஸே கிடையாது, சரிங்களா. அப்போ ப்ரிஃபிக்ஸே கிடையாதுன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரூட் வேர்டு தான். ரூட் வேர்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், சஃபிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். எக்ஸு எக்ஸேன் 2,4 டை 1, ஓகேவா. வேறு ஏதாவது தோணுதா, வேறு ஏதாவது தோணாலும் சொல்லலாம். காமனாக சொல்லும் போது நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நான் நேம் சொன்னேன்னா அப்புறம் என்னது நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால் என்னது காமனாக சொல்லும் போது என்ன பண்ணிக்கணும், முன்னாடி ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணிடணும். அப்போனா நான் மறுபடியும் என்னது அவங்கள கொஸ்டின் கேட்க மாட்டேன். சரி, என்னம்மா புரியுதா கல்கி. என் கிளாஸை பொறுத்தவரையும் என்னம்மா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன், சரிங்களா. என்றைக்குமே என்னது தயாராக இருக்கணும். திடீர்னு கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன், திடீர்னு முடிச்சு வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் எழுத சொல்லுவேன். புரியுதுங்களா, எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும், சரிங்களா. இது யார் ட்ரை பண்ணுறது சொல்லுங்கள், காஜல் சொல்கிறாங்க, சொல்லுங்கள். ஸோ 2 கார்பன் இருக்கு, சரிங்களா. அப்போ என்ன வரும், 1 2 சொல்லுங்கள், ஈத்தேன். ஸோ டோட்டலாக என்னது ரெண்டுமே என்னதாம்மா
ஃபங்க்ஷனல் குரூப் தான் சரிங்களா. ஸோ ரெண்டுமே ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நமக்கு என்ன வரும்? சஃபிக்ஸில் தான் வரும், ப்ரிஃபிக்ஸ் வராது. அப்போ என்ன வரும்? ஈத்தேன் 1,2 டையால். நோட் பண்ணிட்டீங்களா? சுபஸ்ரீ மூணு கம்ப்ளீட் பண்ணிருக்குமா? 3 எக்ஸாம்பிளா? 4th எக்ஸாம்பிள். சுபஸ்ரீ நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்பரிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? ஓகே, OH ஃபங்க்ஷனல் குரூப் தான், CHOவும் ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஏன் வந்து CHO சூஸ் பண்ணி? லோவஸ்ட்டுங்களா? லோவஸ்ட்டா? நீ சொல்கிற ரூல் எனக்கு புரியலையே. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பு நம்பரிங் வந்து லோவஸ்ட்டாக இருக்குதா? ஓகே, இதை வச்சு சொல்கிறீங்களா? ஓகே, ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா இல்லையா? ஃபங்க்ஷனல் குரூப்பில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணோம் சரிங்களா. அதில் மோஸ்ட்லி நம்ம முன்னாடி நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம்? ஆசிட்டுக்கு கொடுத்துருப்போம் சரிங்களா. அதுக்கடுத்து சல்ஃபனோயிக் ஆசிட் வரும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் எதை செக் பண்ணோம்? ஆல்கஹால் ப்ளஸ் ஆல்டிகேட் 2 செக் பண்ணி பாருங்கள். எங்கே இருக்குது? ஆல்கஹாலுக்கு ப்ரியாரிட்டி முன்னாடி கொடுத்துருக்கோமா, ஆல்டிகேட்டுக்கு கொடுத்துருக்கோமா? ஆல்டிகேட்டுக்கு சரிங்களா. அது வந்து லோவஸ்ட் கிடையாது, ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரியாரிட்டி ஆர்டர் சரிங்களா. அந்த ஆர்டர் படி நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஆல்டிகேட் கொடுக்கணும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும்? 1, அதுக்கப்புறம் 2, 3, 4, 5. அடுத்து ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? 4 வந்துருச்சாமா? டோட்டலாக எவ்வளோ? 5 கார்பன் இருக்கு. லாங்கஸ்ட் செயின் 5 கார்பன் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸா? ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் என்ன வரும் இதில்? 2 மெத்தில் வருமா, ஹைட்ராக்சி வருமா? OH வந்துச்சுன்னா ஹைட்ராக்சியா வந்துடும் சரிங்களா. புரியுதா இல்லைங்களா? இப்போ 2வது பொசிஷனில் மெத்தில் இருக்கு, 4வது பொசிஷனில் என்ன இருக்கு? ஹைட்ராக்சி இருக்கு. ABCD என்ன வரும்? ஹச்சுக்கு அப்புறம் தான் என்ன வரும் உங்களுக்கு? M வரும். அப்போ எது ஃபர்ஸ்ட் எழுதணும்? அப்போ என்ன வரும்? 4 ஹைட்ராக்சி. 2வது பொசிஷனில் என்ன இருக்குதுமா? 2 மெத்தில். சொல்லுங்க சுபஸ்ரீ. அடுத்தது கம்ப்ளீட் பண்ணும். பென்ட் சரிங்களா. பென்ட் ஈன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? பென்ட் டபுள் பாண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணுமா? எத்தனாவது கார்பன்ல ஸ்டார்ட் ஆகுதுமா? செகண்ட். பென்ட் 2 ஈன். அடுத்தது என்னது? என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? ஆல்டிகேட். ஆல்டிகேட் வந்தா AL ஆட் பண்ணுமா இல்லையா? ஈன் ஆல். என்ன நம்பர்? 1 ஆல். இவ்வளோ பெருசு, பார்க்கறதுக்கு சின்ன காம்பவுண்டாக இருக்குது. முன்னாடி கூட என்னது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவு எழுதுனா தான் என்னது கரெக்ட். புரியுதா? இப்போ புரியுதுங்களா? இந்த ஈன்னு எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்த ஈ இருக்குல்ல, இந்த மோஸ்ட்லி என்னது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. EN சம்டைம்ஸ் உங்களுக்கு ENE கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் என்னது EN கொடுத்துருக்க E கொடுத்துருக்க மாட்டாங்க, ENஓட முடிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் யார் ட்ரை பண்ணுறது? இது ஓப்பன் கொஸ்டின் வந்தால் ஈஸியாக இருக்கும். யார் ட்ரை பண்ணுறது? ஹரிசக்தி ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? புரோமின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன் புரோமின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? லோவஸ்ட் நம்பர் ஹைலைட் கிடையாதுமா, சப்ஸ்டியூயண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்டியூயண்ட்டுக்கு என்ன பண்ணும்? லோவஸ்ட் நம்பர் கிடைக்கணும். அதில் லோவஸ்ட் நம்பர் கிடைக்கணும். அதுக்கு அடுத்தது என்னது? மிடில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கணும்? ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது ஃபங்க்ஷனல் குரூப், ரெண்டாவது என்ன வரணும்?
சப்ஸ்டியண்ட். அப்போ ரெண்டு விஷயமும் நீங்கள் யோசிக்கணும். அப்போ நீங்கள் ஓகே 1 2 தேர்ட் பொசிஷன் என்ன வந்துருக்கு ஆல்கஹால், 1 2 3 4th பொசிஷன் என்ன வந்துருக்கு. நீங்கள் சூஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் சேம் தான், ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சூஸ் பண்ணும்போது. ஃபங்க்ஷனல் குரூப் எப்படிப்பட்ட நம்பராக இருக்கணும், லோவஸ்ட் நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ என்ன வரும், ஸோ இங்கேருந்து நம்பரிங் கொடுக்குறது கரெக்ட். 1 2 3 4 5 6. இப்போ நேம் சொல்லுங்கள். எதெல்லாம் வந்து இப்போ இது எல்லாமே சப்ஸ்டியண்ட், எதெல்லாம் சப்ஸ்டியண்ட்னு முடிவு பண்ணணும். இது ஒன்று தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, சரியா? அப்போ எதெல்லாம் சப்ஸ்டியண்ட், புரோமீனு, இங்கே என்ன இருக்குது மெத்தில், இங்கே என்ன இருக்குது குளோரின். ஸோ இதெல்லாமே என்னது சப்ஸ்டியண்ட். அப்போ என்ன வரணும், ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும், அவ்வளோதான். சொல்லுங்கள். 1 அவங்க மட்டும் 1 புரோமோ, 5 குளோரோ, 4 மெத்தில். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எக்ஸா, எக்ஸேன் 3 ஆல். கரெக்டா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது கீர்த்தனா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறேன். கீர்த்தனா சொல்லுங்க. கீர்த்தனா எங்க இருந்துமா, லெஃப்டா ரைட்டா, எப்படி? இங்க இருந்து சப்ஸ்டிட்யூண்ட் வராதா? சொல்லுங்கம்மா, புரியல. ரொம்ப தூரமா இருக்குங்களா? இங்கிருந்து வந்தா பக்கமா இருக்கா? அதான் கரெக்டான ரூலா இவங்க சூஸ் பண்ணது? நீங்கள் சொன்னது கரெக்டு, ஆனால் நீங்கள் ரூல் வந்து வேறு ரூல் மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ கவனிங்க, இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காம்பவுண்டை பார்த்தோன்னே என்ன செக் பண்ணோம், ஃபங்க்ஷனல் குரூப்பை செக் பண்ணோம். இங்கே என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குமா, இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு கீட்டோன், இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அல்கீன். மூணுமே ஃபங்க்ஷனல் குரூப் தான், சரிங்களா? இப்போ எது ப்ரியாரிட்டி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன வரும், ஆல்டிகேட்டா கீட்டோனா? ஆல்டிகேட், சரிங்களா? முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரியாரிட்டி ஆர்டர், அந்த ஆர்டர் படிச்சிருக்கணும், ஞாபகம் இருக்கணும், சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்ச வாட்டி நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்பரிங் 1, அதுக்கு அடுத்தது 2 3 4 5 6, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 6, சரிங்களா? இப்போ எது சஃபிக்ஸாக வரும், எது சஃபிக்ஸாக வரும், ஃபங்க்ஷனல் குரூப், சரிங்களா? ஆல்டிகேட் இருக்கு, அப்போ என்ன வரும் நமக்கு, ஏஎல் நமக்கு தெரியும், இது என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ப்ரிஃபிக்ஸ் வரணும். எத்தனை ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, 1 2, சரிங்களா? 2 இருக்கு, இது ப்ரிஃபிக்ஸ் தானே, சரிங்களா? இது என்னது ப்ரிஃபிக்ஸ் தான். இப்போ என்ன வரும், 3 கீட்டோ, சரிங்களா? ப்ரிஃபிக்ஸில் கீட்டோன் வந்தால் என்ன வரும், ஆக்சோவா, ஆக்சோவா கீட்டோவா, ஆக்சோ. ஓகே, 3 ஆக்சோ. அடுத்தது ஏபிசிடி எம்என் ஓபிக்யூ. ஆக்சோ வந்துச்சுன்னா இங்கே வந்து ஒன்று 2 மெத்தில் வந்துடுமா, 2 மெத்தில் 3 ஆக்சோ எக்ஸ் 4 இ 1 ஏஎல். ஓகேவா, கரெக்டா? புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கீட்டோனுக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆக்சோ கொடுத்துருக்காங்களா, கீட்டோ கொடுத்துருக்காங்களா? கீட்டோன் எங்கே கொடுத்துருக்காங்க, கீட்டோ ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கீட்டோ கொடுக்கலையா, ஆக்சோ. ஸோ அப்போ ஆக்சோ தான் எழுதணும். ஓகே, சில புக்கில் கீட்டோவும் கொடுத்துருப்பாங்க, அது ஹையர். இங்கே உங்களுக்கு என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். இது கரெக்டு தாம்மா. ஏபிசிடியில் எங்கே வரும், ஓ தானே முன்னாடி வரும் பின்னாடி வரும். ஸோ அதுக்கு தான் ஏபிசிடி காலையில் படிக்க தெரியுமான்னு கேட்டேன், சரியா? சம்டைம்ஸ் என்ன ஆகும், குழப்பங்கள் வரும்,
சரிங்களா? ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எத்தனாவது எக்ஸாம்பிள்? 6. அடுத்த கொஸ்டின் யார் ட்ரை பண்ணுறது? தம்பி நீ தான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஈஸியான கொஸ்டின் தான், சொல்லு. 1 2 3 4 5 டோட்டலா 5 கார்பன். சரிங்களா? என்ன வரும் சொல்லுப்பா. கரெக்டா? ஸோ இங்கே என்னது? எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த 1 நம்பர் மென்ஷன் பண்ணலாம். என்னதான் மீனிங்கு? பெண்டனோயிக் ஆசிட். நோட் பண்ணிட்டீங்களா? நான் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணிடணும்? ஆன்சர் எழுதிடணும். செவனா? 8. இது யார் ட்ரை பண்ணுறது? நம்பரிங் கரெக்டாக நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சினா அதுக்கப்புறம் ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களாம்மா? சொல்லுங்கள். எங்கே நம்பரிங் கொடுக்கணும்? ஆசிட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போ 1 2 3 4 5 1 2 இங்கே வந்துடணுமா? ஓகே, இங்கே 3. ஓகே, 3 4. ஸோ இங்கே 3 4 5 6 சொல்லுங்கம்மா. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூயன்ட்டு. ஸோ இங்கே ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. அடுத்தது லாங்கஸ்ட் செயின் இதுதான். சரிங்களா? இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது என்னதான்? சப்ஸ்டியூயன்ட் தான். இது என்னதான்? சப்ஸ்டியூயன்ட் தான். சொல்லுங்கள். மொத்தம் 3 சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. எதுக்கு வந்து நேம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு? இது என்ன குரூப்பு? CH2 CH3 எத்தில் குரூப். அப்போ என்ன வரும்? 3 எத்தில். அடுத்தது 2 ஹைட்ராக்சி 4 மெத்தில் X 4 YNE. ஸோ எக்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு YNE வருமா ENE வருமா? ENE வரும். அப்போ எக்ஸு 3 ஈன் 5 YNE 1 ஆயிக் ஆசிட். புரியுதுங்களா? முன்னாடி எழுதிட்டீங்களா? ஸோ இந்த வருது இல்லை, எழுதிட்டு இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே ஃபுல்லாக எழுதும் போது எழுதிடுங்க. எழுதிட்டு அங்கே ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போதும் அந்த எழுதிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பழகிறதுக்காக இப்படி பண்ணிக்கிறது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மல்டிபிள் ஃபங்க்ஷனல் குரூப் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆர்டர் படி தான் போகணும். ஸோ 8 ஆயிடுச்சா? இன்னும் 1, இன்னும் 2 எழுதணும். ப்ராக்டிஸ் ஃபுல்லாக பண்ணிட்டா தான் பிரச்சனை கிடையாது.
கல்கி நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து கொடுக்கணும்? லெஃப்ட் சைடில் இருந்தா, இங்கே இருந்தா? ம், சரியா அவங்க சொல்கிறது குமுதா? புரியுதா இல்லையா? நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்? ஐயூபேக் நேம் தான் கேட்டுட்ருக்கேன், சொல்லுங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லக்கூடாதுமா. ஃபஸ்ட்டு நம்ம என்னது ஃபங்க்ஷனல் குரூப் எதுன்னு செக் பண்ணோம். இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப்பு? டபுள் பாண்டு தானே ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ நம்பரிங் எங்கேருந்து கொடுக்கணும்? டபுள் பாண்டிங் தான் நம்பரிங், சரிங்களா? இதுதான் நம்பரிங். லெஃப்ட்லேயும் வராது, ரைட்லேயும் வராது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்? லாங்கஸ்ட் செயின் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். 2 3 4 5 6. இந்த பக்கம் வந்தால் 1 2 3 4 5 6. ஸோ என்னது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். 2 3 4 5 6. இந்த பக்கம் வந்தாலும் எப்படி தான் வரும்? 4 5 6 4 5 6. கீழே வந்து அதிகமாகுதா? அதிகமாகுதா? அதே மாதிரி தானே வருது. ஸோ எந்த பக்கம் வந்தாலும் என்னது? அப்போ என்னென்ன குரூப்பு உங்களுக்கு சப்ஸ்டியன்ட்? இந்த குரூப் என்ன குரூப்மா? 3 கார்பன் இருக்கு, ப்ரொபைல். இந்த குரூப் என்னது? இது 3 கார்பன், இங்கே என்னது? 2 கார்பன், சரிங்களா? அப்போ என்னது உங்களுக்கு 2 சப்ஸ்டியன்ட் இருக்கா? சொல்லுங்க, இப்போ ட்ரை பண்ணுங்க. கல்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்க, என்ன வரும்? 4 எத்தில், 4 எத்தில் 3 ப்ரொபைல் X1 ஈன். ஓகேவா? இல்லை எக்ஸின்னு எழுதினாலும் கரெக்டு தான். ஓகே, டென்த் கொஸ்டின். இந்த கொஸ்டின் யார் ட்ரை பண்ணுறது? வாலண்டரி ஆப்ஷன், நீங்களே சொல்கிறது. சொல்கிறவங்களுக்கு ஒரு பென் டுமாரோ என்னது ஒரு பென். இதுக்கு மேலே என்னால் ப்ரைஸ் கொடுக்க முடியாதுப்பா. சொல்லுங்கள். 1 ஈத்தாக்சி 3 மீத்தாக்சி ப்ரோப்பேன். வெரி குட், சரிங்களா? எப்படி நம்பரிங் கொடுத்தீங்க? ஸோ இந்த OCH3 குரூப் வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கோமா? இது என்னவா தான் வரும்? அல்காக்சி. நான் சொல்லி கொடுத்தேனா? ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப் தான், பட் என்னவா தான் வரும்? ப்ரிஃபிக்ஸாக மட்டும்தான் வரும், சஃபிக்ஸாக வராது, சரிங்களா? ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னதான் உங்களுக்கு? ப்ரிஃபிக்ஸ். ரெண்டுமே என்னதான்? ப்ரிஃபிக்ஸ், சப்ஸ்டியண்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு எது மெயின் சைனு? மெயின் சைன் எதுமா? 3 கார்பன் இருக்கிறது தான் மெயின் சைனு. அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன மைண்டுக்கு வரணும்? எதுக்கு நம்பரிங் கொடுக்கணும்? லெஃப்ட் சைடு கொடுக்கணுமா, ரைட் சைடு கொடுக்கணுமா? சரிங்களா? இப்போ இங்கே என்ன படிக்கிறோம்? மீத்தாக்சின்னு படிக்கிறோமா? இங்கே என்னன்னு படிக்கிறோம்? ஈத்தாக்சி. ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர், சரிங்களா? அடுத்து என்னது? ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்பாபெட்டிக்கல் படி வரும்போது எங்கே வரும் நம்பரிங்கு? இங்கே வரும். 1 2 3, சரிங்களா? அப்போ என்ன வரும்? 1 என்னம்மா சொல்லுங்க? 1 ஈத்தாக்ஸ், ஈத்தாக்சி 3 மீத்தாக்சி ப்ரோப்பேன். வெயிட் பண்ணுங்க, இப்பயே பென் இருந்தால் இப்பயே கொடுத்துடலாம்.
நாளைக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இந்தாங்க. ஸோ கிளாப் பண்ணுங்கப்பா. ஸோ ரிவார்ட்ஸ் கிடைக்கும்போது என்னது? கிளாப் பண்ணுறதுமா வாங்க ட்ரை பண்ணோம். சரியா? நான் எல்லாத்துக்கும் தானே ஓப்பன் சேலஞ்ச் தானே. சரியா? எல்லாருமே ட்ரை பண்ணணும். நான் ஒரு ஆன்சர் நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஒருத்தர் மட்டும் சொல்லக்கூடாது, எல்லோரும் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி என்னது? ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்பீடு ஒரு கட்டம் படிக்கிற வரையும் என்னது ஸ்லோவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னது ஸ்பீடாக ட்ரை பண்ணும். 1 2 3 4 5 6 அமினோ, 4 ஆக்சோ, எக்ஸனாயிக் ஆசிட். தம்பி புரியுதா? லாஸ்ட்டில் இருக்கு உங்களுக்கு என்ன வரும்? நம்பரிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? 2 3 4 5 6 6 தான். அப்போ 6th பொசிஷனில் என்ன இருக்கு? அமினோ, 4 ஆக்சோ, அடுத்தது ஆசிட். மோஸ்ட்லி நம்பர் குறித்து எழுதி பழகுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் தாம்மா சார்க். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேண்ணா? என்ன நினைக்கிறீங்க? அம்மா எக்ஸாம்லாம் வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களே சொல்லணும். சொல்லுங்கள், எங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணோம்? கீழே இருக்கக்கூடிய இங்கே டபுள் பாண்ட்லேருந்து. ஓகே, ஸோ 1 2 3. இந்த பக்கம் வரணுமா இந்த பக்கம் வரணுமா? இந்த பக்கமா? ஸோ இது என்னது 4 5 இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டபுள் பாண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இன்னொரு டபுள் பாண்ட் என்னது? ஸோ இங்கே வந்தாலும் 4 5 வரும். ஸோ இந்த பக்கம் என்னது உங்களுக்கு? இதை வந்து நீங்கள் என்னவா எடுத்துக்கிறீங்கன்னா சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்கணும். இன்னொரு டபுள் பாண்டை சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்கோங்க. இதுவும் சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு வரும்? எத்தில்னு வரும். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? சரிங்களா? இதுதான் நமக்கு இப்போ கான்செப்ட். இப்போ நீங்கள் என்னென்னா
இப்போ நீங்கள் இதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் CH2 CH3 இப்போ எதை சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்குவீங்க? வேறு வழியே இல்லை, இதை தான் சப்ஸ்டியூண்டாக எடுத்தாகணும். முன்னாடி இருந்ததோட இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா, ஒரு CH3 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கான ரீசன் இருக்குது. இந்த மாதிரி கேஸ் வரும்போது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிரான்ச்சிங்கில் வந்து இந்த மாதிரி டபுள் பாண்டெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும்? மெத்திலீன். CH2 CH3 இருந்தால் என்னது? மெத்தில். சரிங்களா? ஒரு என்னது, ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு டபுள் பாண்ட் இருக்கனால இதுக்கு பேர் என்னது? மெத்திலீன். டபுள் பாண்ட் CH2 CH3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? எத்திலீன். எத்திலீன். ட்ரிபிள் பாண்ட் CH மட்டும் இருக்குது அப்படின்னா இதோட நேம் வந்து மெத்தினைல். ட்ரிபிள் பாண்ட் CH3 எத்தினைல். இதெல்லாம் சைடில் நோட் பண்ணிக்கோங்கம்மா. பிரான்ச்சிங்கில் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட் வந்தால் என்ன நேம்? ஃபிஃப்த் ஒன் CH டபுள் பாண்ட் CH2. இதோட நேம் என்ன வரும்? வினைல். சப்போஸ் இப்படி கொடுத்துட்டாங்க, சிக்ஸ்த் ஒன் CH டபுள் பாண்ட் CH2 லாங் செயினாக வந்து இந்த மாதிரி கிடச்சிருது. இப்போ இதோட பேர் என்னது? அல்லைல். சரிங்களா? இது பேர் என்னது? அல்லைல். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ சொல்லுங்கம்மா, என்ன நேம் வரும்? 3 எத்திலீன் X1 ஈன். முடியும் போது ஈனில் முடியும், ஈன் முன்னாடி வரும்போது தான் வந்து எலிமினேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம்? ப்ராக்டிஸ் பண்ணோம். புரியுதாப்பா? ஸோ டபுள் பாண்டு சப்ஸ்டியூன்ட்லி வரலாம். புரியுதுங்களா? நீங்கள் லாங் செயின் என்னும்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுதான் நீங்கள் லாங் செயினாக சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இது என்னதான் உங்களுக்கு? சப்ஸ்டியூண்ட் தான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன யூஸ் பண்ணோம்? இதெல்லாம் யூஸ் பண்ணோம். சரிங்களா? இது எழுதிருக்கீங்களா முன்னாடி? இப்போ தான் எழுதுறீங்களா? இப்போ தான் எழுதுறீங்க. நோட் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓரளவு புரியுதா? இதுவரை என்னென்ன படித்தோம்? ஸோ கிளியர் ஆயிடுச்சா? எது வரை கிளியர் ஆயிருக்கு? அல்கேன், சிம்பிள் அல்கேனுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். அடுத்தது அல்கீனுக்கு தெரியும், டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது என்னது? ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பும் நம்ம ஆல்மோஸ்ட் 10+ எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம். இதெல்லாம் இது தவிர நீங்கள் என்னது புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே படிக்கணும். இது இல்லாமல் இன்னுமே நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப் கண்டெய்னிங் வரும் இல்லைங்களா? அந்த யூனிட் படிக்கும்போது இன்னும் நிறையா கற்றுக்குவீங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, ஸோ இதுவரை என்னது உங்களுக்கு டோட்டலாக த்ரீ டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கு. ஐயூபேக் நேமில் 3 டாபிக்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன படிக்க போகிறோம்? சைக்ளிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுக்குறது, அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுக்குது. இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணோம்னா டோட்டலாக என்னது? ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக்
cycloalkanes. ஸோ நார்மலாக ப்ரிஃபிக்ஸு வேர்ட் ரூட்டு சஃபிக்ஸ் இருக்கும் சரிங்களா, நம்ம எந்த ஒரு நேமிங் கொடுத்தாலும் ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரையும் வேர்ட் ரூட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோ காம்பவுண்டில் சப்போஸ் இது என்னது 3 மெம்பர் சிம்பிளஸ்ட்டு சைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன வரும்பா, ஒரு சைக்ளிக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், எத்தனை கார்பன் இருக்கணும், 3 கார்பன் மினிமம் எவ்வளோ இருக்கணும் 3 சரிங்களா. அப்படி இருந்தால் தான் ஒரு சைக்ளிக் ஃபார்ம் கொண்டு வர முடியும். 2 கார்பன் இருந்தால் கொண்டு வர முடியுமா, முடியாது சரிங்களா. ஸோ அப்போ சிம்பிளஸ்ட்டு ஃபார்மில் இருக்கிறது. ஸோ முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ரூட்லேயே என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்ளோ அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன வந்துருன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் சேச்சுரேட்டடாக இருந்தால் என்ன வரும் ANE சரிங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது சைக்ளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 3, PRO ப்ரோபேன். சப்போஸ் 4 கார்பன் இருந்தா சைக்ளோ பியூட்டேன். 5 கார்பன் இருக்கு சைக்ளோ பென்டேன். இதெல்லாம் வந்து சிம்பிளஸ்ட் சைக்ளிக் காம்பவுண்ட். 6 கார்பனுக்கு சைக்ளோ எக்ஸேன். ஸோ இங்கே என்ன வரும் 1 2 3 4 5 6 7. இப்போ என்ன நேம் வரும் சைக்ளோ ஓகே. இந்த காம்பவுண்ட் நேமு டோட்டல் நம்பர் எவ்வளோமா 8. ஸோ அப்போ நேம் என்னது சைக்ளோ ஆக்டேன். வரைஞ்சி பழகணும் சரிங்களா. நான் நம்பரிங் ஒரு சிலது கொடுத்துருக்கல, மற்றது கொடுத்துருக்கேன் சரிங்களா. நீங்களே என்னது நம்பரிங் கொடுத்து எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஸோ அல்கேனுக்கு நம்ம என்னென்ன ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணமோ சேம் ரூல்ஸ் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் சரிங்களா. அங்கே என்னென்னலாம் சொன்னோம், நமக்கு அதிகமான லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்கணும் சரிங்களா. சப்ஸ்டியூயன்ட் வந்துச்சுன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுக்கறது, லோவஸ்ட் லோ கண்ட்ரோலு, இந்த மாதிரி எல்லா ரூல்ஸுமே என்ன ஆகும் சேம் இதுலேயும் அப்ளிகபிள் ஆகும். சேம் நம்பரில் சப்ஸ்டியூயன்ட் வந்தால் என்ன போகணும் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில். பிரான்ச்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கார்பன் நம்பரிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ரூலுமே என்ன தான் இதில் அப்ளிகபிள் ஆகும். If substituent present in the ring numbering start from it. Suppose இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இது வந்து என்னது பேசிக்கான ரிங் எவ்வளோ 3 மெம்பர் ரிங்கு. ஸோ அதில் இந்த பொசிஷனில் என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருக்குது, மெத்தில் சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. அப்போ நம்பரிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் 1 2 3 இது எப்படி வந்தாலும் சேம் நம்பரிங் தான் வரும் 1 2 3 சரிங்களா. அப்போ என்ன வரும் நேம்? ஸோ சேம் அப்ளிகபிள் 1 மெத்தில் சைக்ளோப்ரோபேன். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் சொல்லுங்க. ஒன் எத்தில் சைக்ளோப்ரோபேன். ஸோ நம்பரிங் 1 2 3 1 எத்தில் சைக்ளோப்ரோபேன். நீங்கள் சொல்லுங்கப்பா தம்பி, நீங்கள் சொல்லுங்கள் நேம் என்ன? ஒன் மெத்தில் சைக்ளோ பென்டேனா? பென்ட்னா எத்தனை எத்தனை மெம்பர் ரிங்மா? ஸோ இங்கே ரிங்கு நமக்கு தெரியும்னா கார்பன் கவுண்ட் பண்ணுப்பா. 1 2 3 4 5 6 6 கார்பன் வந்தால் என்ன சொல்லுவோம்? எக்ஸ். அப்போ என்ன வரும்? 1 மெத்தில் சைக்ளோ எக்ஸேன். ஓகே, அதான் குட். 1 2 3 4 5 6. குயிக்காக எழுதுங்க. 1 மெத்தில் சைக்ளோ எக்ஸேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க என்னென்ன இருக்குமா? ப்ரிஃபிக்ஸு, சைக்ளோ ரூட் வேர்டு. ரூட் வேர்டுங்கிறது நமக்கு நார்மலாக சொல்கிறது லாங்கஸ்ட் செயின். அப்போ முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? சைக்ளோ ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது சஃபிக்ஸ் 1 சஃபிக்ஸ் 2. இதுதான் என்னது பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஐயூபேக் நேம் பொறுத்தவரையும். நோட் பண்ணிட்டீங்களா? இது எழுதிக்கோங்க, இது எழுதிக்கோங்க, மேலே இருக்கிறது எழுதிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு காம்பவுண்ட் பார்க்குறீங்க சரிங்களா. அதில் எதில் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணோம்? ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்தது டபுள் பாண்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ரிங்கை விட அதிகமாக இருக்குன்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கணும்? ரிங்கு தான் லாங்கஸ்ட் செயின். அந்த அதாவது அந்த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் லாங்கஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதான் அதுக்கு எடுத்துக்கணும். அந்த ரிங்கை நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்? சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இது எல்லாம் இதுதான் பேசிக்கான ரூல். சப்போஸ் இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, if carbon containing functional group is directly attached with the ring,
with ring ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் டைரக்ட்லி அட்டாச்டு வித் ரிங் தென் தே ஆர் டேக்கன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ரிங். சரிங்களா? ஸோ இப்போ டைரெக்டாக ஒரு ரிங்கு நீங்கள் விசிபிள் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு டைரெக்டாக கார்பன் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னது இங்கே வந்து ஸ்பெஷல் ரூலாக அப்ளிகபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சஃபிக்ஸ் 2 நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சஃபிக்ஸ் 1 என்ன மீன் பண்ணுது, அல்கேன் அல்கீன் இதெல்லாம் மீன் பண்ணுதா. சஃபிக்ஸ் 2 எது மீன் பண்ணுது, ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப்பில் இப்போ சப்போஸ் COOH வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சஃபிக்ஸில் ஆயிக் ஆசிட் அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் நேம் கொஞ்சம் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இந்த ரூல் என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ரூல் ஃபார் சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ அது என்னென்ன ரூல், எது எதுக்கெல்லாம் எப்படிலாம் நேம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன குரூப்மா, ஆசிட் குரூப் வந்துச்சுன்னா ஸ்பெஷல் சஃபிக்ஸ் எப்படி வரும்னா நேம் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன வரும் இங்கே, கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நார்மலாக சஃபிக்ஸில் என்ன சொல்லுவோம், ஆயிக் ஆசிட் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லணும், கார்பாக்சிலிக் ஆசிட் சொல்லுவோம். அப்போ இதுக்கு நேம் என்ன வரும், சஃபிக்ஸில் சொல்லணும், சைக்ளோ புரோபேன் கார்பாக்சிலிக் ஆசிட். நோட் பண்ணிக்கோங்க. இதோட நேம் என்னது, சைக்ளோ புரோபேன் கார்பாக்சிலிக் ஆசிட். COOR குரூப்னா என்ன குரூப்மா, எஸ்டர். கார்பாக்சிலேட். எஸ்டர்னா என்ன வரும், கார்பாக்சிலேட். ஸோ மேக்ஸிமம் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, சல்ஃபர் டிஃப்ரெண்ட். ஓகேவா, சேம் அது கார்பன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டைரெக்டாக வந்துச்சுன்னா சல்ஃபனோயிக் ஆசிட். சப்போஸ் இப்படி வருது, இதோட நேம் என்ன, SO3H. இப்போ என்ன வரும், சைக்ளோ பியூட்டேன் சல்ஃபனோயிக் ஆசிட். அவ்வளோதான். சப்போஸ் இப்போ இப்படி வருது, இப்படி வருது, இது என்னது, எஸ்டரா. சரிங்களா? அப்போ என்ன வரும், கார்பாக்சிலேட். சரிங்களா? என்ன வரும், சைக்ளோ எக்ஸேன் கார்பாக்சிலேட். என்ன கார்பாக்சிலேட், என்ன குரூப் இருக்கு, எத்திலா மெத்திலா, மெத்தில். அப்போ என்ன நேம் வரணும்,
மெத்தில் கார்பாக்சிலேட். சரிங்களா, அதான் என்னது எஸ்டருக்கான நேம். தம்பி நான் சொல்றது புரியுது, எழுதணும்பா, எழுதி ஆன்சர் எழுதுங்க. எழுதுறீங்களா இல்லையா? யாருக்கு ஒண்ணுமே புரியல? நேம் என்ன வரும் சொல்லுங்க. சல்ஃபோனோயிக் ஆசிட். செவன் மெம்பர் ரிங். நோட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவு என்ன ஆவீங்க ஐயூபேக் நேம்ல. நோட் பண்ணிட்டீங்களா? குயிக், நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இப்போ நம்பரிங் கொடுக்கணுமா இல்லையா? சரிங்களா. ஸோ இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குமா? கார்பனு 3. இங்கே எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3. இதுலேயும் என்ன இருக்கு? 3. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இங்கே நம்பரிங் கொடுத்தாலும் 1 2 3. ஸோ இந்த மாதிரி சேம் நம்பரிங். இப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருதா இல்லையா? எதை வந்து லாங்கஸ்ட் செயினாக எடுத்துக்கிறது, எதை வந்து நம்ம பேஸாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா? ரிங் இருக்குது, அவுட்டரில் இருக்கக்கூடிய செயின் வந்து சேம் நம்பரில் இருக்குது, சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ரிங்குக்கு. சரிங்களா. மீதி இருக்கிறத நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்? சப்ஸ்டிடியூயன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கணும். செயினை வந்து என்னவா எடுத்துக்கணும்? சப்ஸ்டிடியூயண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது கூட நேம் சொல்லுங்கள். இப்போ என்ன வரும்? 1 ப்ரோபைல் சைக்ளோப்ரோபேன். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ நேம் சொல்லுங்க. இப்போ என்ன ஆகும்? 1 2 3 4. லாங்கஸ்ட் செயினா என்ன வந்துருச்சு? 4 கார்பன் வந்துருச்சு. இங்கே என்ன வந்துருச்சு? 3. ஸோ அப்போ இப்போ லாங்கஸ்ட் செயின் 4 இருக்கு. அப்போ இதை என்னவா எடுத்துக்கணும்? சைக்கிளிக்கை சப்ஸ்டிடியூயண்ட்டாக எடுத்துக்கணும். சரிங்களா. இப்போ அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர்? இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 1 2 3 4 5. ஆரஞ்சு கலர் இருக்கிறது தான் கரெக்டான நம்பரிங். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோமா? ஸோ 5 வராது. இங்கே என்னது? 1வது பொசிஷனில் இந்த குரூப் டோட்டல் குரூப் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா. அப்போ 4 இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கே நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணோம்? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4. ஓகே. ஸோ இது வந்து என்னது? சப்ஸ்டிடியூயண்ட் தான். ஸோ அப்போ 1வது பொசிஷனில் என்ன இருக்குது? சைக்ளோப்ரோபேன் இருக்குது. சரிங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 1 சைக்ளோப்ரோபேன் பியூட்டேன்.
சைக்ளோ ப்ரொப்பைல். சரிங்களா, சைக்ளோ ப்ரொப்பைல். ப்ரொப்பேன் வராது, என்ன வரும்? ப்ரொப்பைல். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஸ்டியூண்ட் இருக்கனால நம்ம முன்னாடி படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? அல்கைல் அந்த மாதிரி படிச்சிருப்போமா? இதுவும் அல்கைல் தானே வருது. சரிங்களா, CH3 இருந்தால் மெத்தில்னு சொல்லுவோம், 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்கு? சைக்ளோ இருக்கு, அப்போ சைக்ளோ ப்ரொப்பைல். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கா சைக்ளோ ப்ரொப்பைன் பொறுத்தவரையும்? யாருக்கு டவுட்டு? புரியுதாமா? டவுட்டாக இருந்தால் கேட்டுக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் என்னது, நீட்டில் இன்னும் சைக்ளிக் காம்பவுண்டை வச்சு கொஸ்டின்ஸ்லாம் அதிகம் கேட்கல, ஃப்யூச்சரில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னது நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும், எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, இதோட நேம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன வரும்? 2 சப்ஸ்டியூண்ட். இதுவரையும் நம்ம படிச்சதுலாம் என்னது? ஒரு சப்ஸ்டியூண்ட். இப்போ என்ன வந்திருக்கு? 2 சப்ஸ்டியூண்ட். இப்போ என்ன வரும்? நம்பரிங் எங்கேருந்து கொடுக்கறது? 1 2 3 4 5 அப்படி கொடுக்குறதா? ஸோ எப்பயுமே என்னது, சப்ஸ்டியூண்ட் என்ன இருக்கணும்? லோவஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ அப்போ எப்படி நம்பர் கொடுக்கலாம்? 1 2 3 4 5 6. அப்போ என்ன வரும்? 1, 2 டை மெத்தில் சைக்ளோ பென்டேன். தம்பி முன்னாடி புரியலாம் கேளுங்கப்பா, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காதீங்க. கொஸ்டின் டெஸ்ட் வைக்கும்போது நல்ல மார்க் எடுக்கணும். நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு, நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே நம்ம நிறைய காம்பவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ கொஸ்டினில் நீங்கள் ஈஸியான காம்பவுண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? கொஸ்டினில் எப்படி இருக்கும்? டஃப்பாக தான் இருக்கும். சரியா, ஏன்னா நம்ம இங்கேயே ஆல்மோஸ்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் லேர்ன் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் படிக்கணுமா இனிமேட்டு? வீட்டில் போய் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணால் போதுமானது. சின்ன சின்ன பாயிண்ட்லாம் ஞாபகம் வரணும். இதோட நேம் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6. 1 2 3 1 2 3 ரெண்டு பக்கம் இருந்து நம்பரிங் கொடுத்தா சேம் நம்பர் தான் வருது. கவனிச்சிங்களா? 1 2 3. சரியா, மெத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் எத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண என்ன வரும்? 1 2 3 சேம் நம்பர் தான் வருது. இப்போ டவுட் வருதா இல்லையா? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு டவுட் வருமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன எடுக்கணும்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். சரிங்களா, இங்கே என்ன இருக்குது? சப்ஸ்டியூண்ட் எத்தில் குரூப். இங்கே என்ன இருக்குது? மெத்தில். ஸோ அப்போ எது நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டு? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா எல்லோ கலர், 1 2 3 இதான் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1 எத்தில் 3 மெத்தில் சைக்ளோ ஹெக்சேன். இப்படி கொடுத்துட்டாங்க. இந்த காம்பவுண்டோட பேர் எப்படி எழுதுறது? 1 2 3 1 2 3. இப்போ அடுத்த ரூல், எல்லா ரூலும் அப்ளிகபிள் ஆகும். சப்ஸ்டியூண்ட் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ எங்கே நம்பருக்கு கொடுக்கணும்? இங்கே கொடுக்கணுமா இங்கே கொடுக்கணுமா? ஸோ இங்கே என்னது? 1 2 3. சரிங்களா, இப்போ என்ன நேம் வரும்? 3 எத்தில் 1, 1 டைமெத்தில் சைக்ளோ ஹெக்சேன். புரியுதாம்மா தம்பி? உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதா? புரியலனா கேளுங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் எல்லாம் என்னது? பை ப்ராக்டிஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். ப்ராக்டிஸ் நிறைய காம்பவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணும். எங்கெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேங்கில் இல்லை புக்கில் மெட்டீரியலில் எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கணும், கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு என்னது செக் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டீங்களா?
இப்படி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் நம்பரிங் எப்படி கொடுக்கறது? டபுள் பாண்ட் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, சரிங்களா? இப்போ நான் எங்க நம்பரிங் கொடுக்கணும்? ஆல்கஹால் தான் என்னது, இது ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ 1 2 இங்கே கொடுக்கலாமா, இப்படி போகணுமா? டபுள் பாண்ட் என்ன வரணும்? லோவஸ்ட் நம்பரா இருக்கும், சரிங்களா? இப்போ நேம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சைக்ளோ X 2 in 1 all. இதோட நேம் என்ன வரும்? NO2 குரூப். ஞாபகம் இருக்கா? ஆல்வேஸ் NO2 குரூப்பும் ஹாலஜன் குரூப்பும் எங்கே தான் வரும்? ப்ரிஃபிக்ஸில் வருமா, சஃபிக்ஸில் வருமா? ப்ரிஃபிக்ஸில் தான் வரும், சரிங்களா? அப்போ நேமிங், அப்போ நம்பரிங் எங்கேருந்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? இது ஃபங்க்ஷனல் குரூப்பே கிடையாதுமா, இது எங்கே தான் வரும்? ஆல்வேஸ் சப்ஸ்டியன்ட். அப்போ நம்பரிங் எங்கேருந்து கொடுக்கணும்? டபுள் பாண்டில் கொடுக்கணும். அப்போ எங்கே கொடுக்கணும் நம்பரிங்? 1 2 3. அப்போ மூணாவது பொசிஷனில் என்ன இருக்கு? நைட்ரோ. அப்போ என்ன வரும்? 3 நைட்ரோ X 1 ஈன். இந்த ஈன் வந்து கடைசியில் வந்தால் நம்ம அந்த ஈ வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டியதில்லை, புரியுதுங்களா? சென்டரில் வந்தால் என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். அதாவது அந்த வவல் சவுண்ட் வரும்ல, ஏஇ ஐஓஇ இருக்குமா, அதுக்கு முன்னாடி ஈ வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். என்னம்மா புரியல, என்னது சொல்லுங்க? சைக்ளோ எழுதிக்கோங்க. இங்கே என்ன வரும்? சைக்ளோ X 1 ஈன். நோட் பண்ணிட்டீங்களா? புரியுதா? சைக்ளிக் காம்பவுண்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது, சரிங்களா? சிம்பிளாக கிடையாது. நான் இங்கே எழுதுகிற காம்பவுண்ட் எல்லாமே முக்கியமா கொஸ்டின் கேட்பாங்க. இதோட நேம் யார் சொல்றது? யாருக்கு தெரியுது? சைக்ளோ ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சா? சரிங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சுனாவே அந்த கார்பன் தான் என்னது? லாங்கஸ்ட் செயின். புரியுதுங்களா? ஸோ இது என்னதான் உங்களுக்கு? சப்ஸ்டியன்ட் தான். அப்போ நம்பரிங் என்னது? 1 2. ரெண்டாவது பொசிஷனில் என்ன இருக்குது? சைக்ளோப்ரோபைன், சரிங்களா? அப்படி எழுதணும். அப்போ என்ன வரும்? 2 cyclopropyl 2 cyclopropyl ethanoic acid. இதே வெறும் CO வச்சிங்க வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோமே, சைக்ளோப்ரோபேன் 1 கார்பாக்சிலிக் ஆசிட். CHO Br. இதுக்கு யார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? எப்படி சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்க. ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, நம்பரிங் என்னது? இந்த கார்பன் கொடுக்கணும், இப்படி சொல்லணும் ஸ்பீடா, சரிங்களா? சொல்லுங்க. அடுத்து 3 புரோமோ சைக்ளோ ஹெக்சேன் 1 கார்பால்டிஹைடு, சரிங்க? கார்பால்டிஹைடு உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சஃபிக்ஸ் என்ன வரும்னு. த்ரீ புரோமோ சைக்ளோ ஹெக்சேன் 1
கார்பால்டிஹைடு. இந்த காம்பவுண்டுக்கு யார் சொல்றது ஆன்சர்? சரண்யா சொல்லுங்க. ஒன் சைக்ளோ ப்ரொப்பைல், ப்ரொப்பைல் வரணும், ப்ரொப்பீன் வராது. ஏ சப்ஸ்டியூண்டாக வந்தால் என்ன வரணும்? ஒய்எல். ப்ரொப்பைல் 1 2 3 1 2 3 எந்த நம்பர் கொடுக்குறது? டபுள் பாண்டில் என்ன வரணும்? ப்ரொப்பீன் வரணும். சரிங்களா? 1 நம்பர் கொடுத்தீங்கன்னாவே எங்கே இருந்தால் டபுள் பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது? இங்கே தான். 1 சைக்ளோ ப்ரொப்பைல் ப்ரோப் இன். ப்ரோப் 1 இன் எழுதலாம், இல்லை ப்ரொப்பீன் எழுதலாம். ஏன் சொல்லுங்க? டபுள் பாண்டுங்கிறது என்னவா எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல? ஃபங்க்ஷனல் குரூப்பாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ சைக்கிளுக்கு எடுத்துக்கிட்டோம். சைக்கிள் ஃபங்க்ஷனல் குரூப் எது நமக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு. அதனால சேம் நம்பர் தான். இங்கேயும் 3 கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் 3 கார்பன் தான் இருக்குது. ஸோ ஆனால் என்ன எடுத்துக்கிட்டோம்? இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னொரு கேஸில் நம்ம என்ன பண்ணோம்? அங்கே வந்து அல்கேன் இருந்துச்சு, 3 கார்பன் இருந்துச்சு, 3 கார்பன் இருந்துச்சு. நம்ம அந்த கேஸில் என்ன பண்ணிக்கிட்டோம்? ப்ரொப்பைல என்ன எடுத்து அந்த 3 கார்பன் என்ன செயினை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்கிட்டோம். ஸோ வித்தியாசம் புரியுதா? எந்த இடத்துல மாறி இருக்கோ அதான் கொஸ்டின். சரிங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் என்னது கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இது இதெல்லாம் என்னது கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு என்னது எக்ஸாம்பிள்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ சைக்கிளிக் காம்பவுண்டை பொறுத்தவரையும் இந்த 2 காம்பவுண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதுமானது. மேக்ஸிமம் நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ண இல்லைங்களா, இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்க முடியும். இதோட நேம் என்ன? இது 2 ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஜஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வீட்டில் போய் என்ன பண்ணோம்? ஆன்சர் எழுதிட்டு வாங்க. நோட் புக்லேயே வரைங்க. ஹோம்ஒர்க்னா நோட் புக்லேயே ஹோம்ஒர்க். குயிக்காக வரைஞ்சிக்கோங்க. செகண்ட் காம்பவுண்டில் என்னென்ன சப்ஸ்டியூண்ட் இருக்கு? கீழே எல்லோ கலரில் இருக்குல்ல, அதில் என்னென்ன சப்ஸ்டியூண்ட் இருக்கு? குளோரின், இன்னொன்று என்ன ப்ரொப்பைல்? ஐசோ ப்ரொப்பைல். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். நான் ஒரு பாக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சிஹெச் குரூப் பக்கத்தில் 2 CH3 குரூப் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஐசோ. 3 கார்பன் இருந்தா ப்ரொப்பைல், 4 கார்பன் இருந்தா பியூட்டைல். ஞாபகம் இருக்கா? நோட் பண்ணிருப்பீங்க பாருங்க முன்னாடி. ஸோ இந்த பார்ட் என்ன பார்ட்? சப்ஸ்டியூயன்ட்ல இந்த பார்ட் என்ன பார்ட்? ஐசோ ப்ரொப்பைல். ஓகேவா? அப்ப இதுவும் என்னதான் வரும்? சப்ஸ்டியூயண்டா வரும். சரிங்களா? இது ஹோம்ஒர்க் கொஸ்டின்மா. ஓகேவா? வீட்டில் போய் திங்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? இங்கேயே பண்ணணும் அவசியம் இல்லை. சைடில் HWன்னு எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க்னா HWன்னு எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கிளியரா? சைக்கிளிக் காம்பவுண்டை பொறுத்தவரையும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதாக நம்ம என்னது தெளிவாக படிச்சுட்டு வரோம். ஐயூபேக்கில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். நீங்கள் எந்த ஒரு நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள், ஒரு கொஸ்டின் என்னது கன்ஃபார்மாக இருக்கும். சரியா?
எல்லாருமே எழுதிட்டீங்களா ஹோம்ஒர்க் கொஸ்டின்? இப்போ அடுத்தது பென்சீன் டெரிவேட்டிவ். IUPAC நேம் ஃபார் அரோமேட்டிக் காம்பவுண்ட். சரிங்களா? இப்போ நம்ம படிக்கிறது 5th டாபிக். ஸோ முன்னாடி படித்ததே 4th டாபிக், இது 5th. டோட்டலாக 5 தான். ஸோ இதான் லாஸ்ட் டாபிக்கு. குளோரோபென்சீன், புரோமோ பென்சீன், எத்தில் பென்சீன், நைட்ரோ பென்சீன். ஸோ இந்த நேம்லாம் என்ன சொல்கிறாங்கம்மா? கம்பைன்டு நேம். சரிங்களா? ஸோ ஒரு பென்சீன் குரூப் இருக்குது, அதோட ஒரு அட்டாச் ஆகிருக்கு இல்லைங்களா ஒரு சப்ஸ்டியண்ட்டு, அதோட சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதோட பேர் என்னது? கம்பைன்டு நேம். குளோரோ பென்சீன், புரோமோ பென்சீன், எத்தில் பென்சீன், மெத்தில் பென்சீன். மெத்தில் பென்சீன் என்ன மீனிங்கு? CH3 குரூப் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ளூரோ பென்சீன், அயோடோ பென்சீன், இந்த மாதிரி இது நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரே ஒரு சப்ஸ்டியன்ட் இருந்துச்சுன்னா கம்பைன்டு நேமில் சொல்லலாம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இது தவிர நிறைய இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு புக்லேயும் சில இது கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு புக்கில் இருக்கிறது கூட எழுதிக்கோங்க. இப்போ அடுத்தது எழுதுறது சிங்குலர் நேம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? சிங்குலர் நேம். டொலுவீன், ஸ்டைரீன், COOH, பென்சோயிக் ஆசிட். பென்சால்டிகைடு, பென்சோ நைட்ரைல், ஃபீனால். குயிக்கா எழுதுங்க. இது எல்லாமே
காமன் நேம் ஆஸ் வெல் அஸ் ஐயூபேக் நேம். ஐயூபேக்னால ரெகனைஸ் பண்ணக்கூடிய நேம் தான், சரிங்களா? ஸோ இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நீங்கள் ஸ்டைரின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம எப்படி நம்ம நோட் பண்ணலாம், 2 கார்பன் இருக்குது, ஐயூபேக் நேம் படி ரூல்ஸ் என்னது, ரூல்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஒன், ஓகேவா? இதுக்கு வந்து என்னது ரூல்ஸ்லாம் வராது, ஓகேவா? ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, ரூல்ஸ் இருக்குது எனக்கு என்னது, இது என்ன டைலாக்மா, ஒரு நல்ல டைலாக் வருமே, ஞாபகம் இருக்கா நான் சொல்கிறது? ஏதோ ஒரு படத்தில் ரீசெண்டாக வந்த படம் தான் நினைக்கிறேன். என்னதுமா, என்ன படம்? ரூல்ஸ் ஆர் விக்ரம். அதில் என்னன்னு சொல்லுவாங்க, ரூல்ஸ் ஆர் ரெகுலேஷன் எனக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். யார், கமல் சொல்லுவாரா? ஞாபகம் வருதா? பகத் பாசில் சொல்லுவார், ரூல்ஸ் ஆர் இது வந்து எனக்கு என்னது கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அரோமேட்டிக் காம்பவுண்ட் யார் இருக்கிறதுலையே ஸ்பெஷலிஸ்ட், சரியா? அதனால் என்னது ரூல்ஸ் வந்து எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து என்னது சில இடங்களில் ரூல்ஸ் வந்து ஒத்து வராது, சரிங்களா? அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த காலத்தில் டொலுவின்னு நேம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸ்டைரீன், பென்சோயிக் ஆசிட் இப்படி நேம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த நேமே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வச்சுட்டாங்க, சரிங்களா? இப்போ அது வந்து பேஸ், பென்சோயிக் ஆசிட்னா பேஸ். பென்சோயிக் ஆசிட்னா என்ன இருக்கும், பென்சின் ரிங் இருக்கும், அதில் என்ன இருக்கும், COOH குரூப் இருக்கும். அது நமக்கு மைண்டுக்கு வரணும். டொலுவின் அப்படின்னா என்ன மைண்டுக்கு வரணும், பென்சின் ரிங் இருக்கும், CH3 குரூப் மைண்டுக்கு வரணும். ஃபீனால் அப்படின்னா பென்சின் ரிங் OH குரூப் இருக்கும், இப்படி மைண்டுக்கு வரணும். அதை தவிர வேறு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூயன்ட் இருந்துச்சுன்னா நம்பரிங் கொடுத்து ஐயூபேக் நேம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்போ இது வந்து என்னவா எடுத்துக்கிட்டாங்க, பேஸாக எடுத்துக்கிட்டாங்க, ஓகேவா? ஸோ அதான் என்னது இது, இதை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஸ்பெஷல். நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களாப்பா? இன்னும் ஒரு 4 காம்பவுண்ட் இருக்கணும். 6 எழுதிட்டோமா? 7 C டபுள் பாண்ட் O CH3, இதுக்கு பேர் அசிட்டோபீனோன். இதுக்கு பேர் அனிலீன். OCH3 எங்கேயாவது படித்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அனிசோல். அடுத்தது SO3H என்ன வரும், பென்சோ சல்ஃபனோயிக் ஆசிட். அப்போ ஒரு பென்சின் ரிங்கில் சிங்கிளாக ஏதாவது ஒரு குரூப் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த குரூப்பில் தான் வரும். ஆசிட் குரூப்பு, NH2 குரூப்பு, CH3 குரூப்பு. ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத்தில் பென்சின், இல்லைன்னா டொலுவின்னு சொல்லலாம். 2 கார்பன் இருந்துச்சுன்னா எத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் காமன் நேம்னு சொல்லுவாங்க. காமன் நேம் அரோமேட்டிக்கில் ஐயூபேக் நேமு கூட அக்செப்டபிள் தான் சிங்கிளாக இருக்கும்போது. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், என்னங்கிறத பின்னாடி படிப்போம். புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதே கொடுத்துருக்காங்களா, இதோட கொஞ்சம் என்னென்னலாம் இருக்குது. அனிசோல் கொடுத்துருக்காங்க, நைட்ரோ பென்சின், ப்ரோமோ பென்சின் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ராமா புக்கில் இருக்கிறதோட நாம் சேர்த்து கொடுத்துருக்கோம், புரியுதுங்களா? ஸோ எக்ஸஸாகவும் கொடுப்பாங்க. அதனால் என்னது நோட்ஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புக்கில் வந்து சில காமன் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது நோட் பண்ணிட்டீங்களா? இது எல்லாமே எல்லாம் நோட் பண்ணி வச்சா? இப்போ இந்த பென்சின் ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிங்கு மட்டும் சப்ஸ்டியூயண்டாக வருது அப்படின்னா அதோட நேம் எப்படி கொடுக்குறது சார்? புரியுதுங்களா? சப்ஸ்டியூயன்ட்னா என்னது? பென்சின் ரிங்கில் எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது.
கார்பன் நம்பர் அதிகமாகுது. ஒரு 2 கார்பன் இருந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் எதுக்கு நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? ஃபங்க்ஷனல் குரூப் லாங்கஸ்ட் செயின், அவுட்டர் செயின் இருக்கு இல்லையா, ஓப்பன் செயின், அதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதுக்கு தானே ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இந்த நான் சொல்கிறது புரியுதா? இப்படி இருக்கு CH2 COH, எதுக்கு நம்பரிங் கொடுக்கணும்? இதுக்கு தான் நம்பரிங் கொடுக்கணும். அப்போ இது என்னவோ மாறிடும், சப்ஸ்டியூட்டாக மாறிடும். சரிங்களா? அப்போ சப்ஸ்டியூட்டாக இது மாறுமா இல்லையா? சரிங்களா? ஸோ இந்த பார்ட் என்னவா எடுத்துக்கிறோம்? இப்படி இருக்கு. சரிங்களா? இங்கே வேற என்ன வேணாலும் இருக்கட்டும், லாங்கஸ்ட் செயினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சைல். ஷார்ட்டாக எப்படி குறிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா BN, ஸ்மால் BN. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸில் இந்த பென்சின் ரிங்கே இருக்குல்ல, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? புரியுதுங்களா? இப்படி இருக்குமா? ஸோ பென்சின் ரிங்க என்னவா மாறிடுச்சு? இப்போ இங்கே பாருங்க, CH2 குரூப்புக்கு அப்புறம் வேற ஏதாவது இருக்கு. இங்கே என்னவா மாறி இருக்கு? பென்சின் ரிங்கே என்னவா மாறி இருக்கு? சப்ஸ்டியூண்டா மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ இதை எப்படி நோட் பண்ணலாம்? இப்படி நோட் பண்ணலாமா? புரியுதுங்களா? இங்கே என்னது? இங்கே கார்பன் கிடையாது, இந்த பென்சின் ரிங் தான் இங்கே இருக்கு, இன்னொரு குரூப்போட இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல். ஸோ ஷார்ட்டாக எப்படி குறிப்பாங்க? PH. PHனா PH கண்டுபிடிக்கிறதுல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபினைல் ரிங். சரிங்களா? இது எப்படின்னா எத்தில் குறிக்கிறாங்களா இல்லையாமா? எத்திலுக்கு என்ன? ET, மெத்திலுக்கு என்ன? ME. OMEனா மீத்தாக்சி. ஸோ அதே மாதிரி தான் BNனா என்ன மீனிங்கு? CH2 பென்சின் ரிங். PHனா என்ன மீனிங்கு? பென்சின் ரிங்கு மட்டும். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? குயிக்காக நோட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? கம்பைன்டு நேம். கம்பைன் நேமில் ஒரு சில ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேனா, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? சிங்குலர் நேம். இது ரெண்டுலேயும் அது மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக்கிங் அதுதான். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன், CH2 CH2 CH3. சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் என்னது? சிங்குலர் நேம்லையும் கம்பைன் நேம்லையும் ஒர்க்கா இருக்குதா, இந்த காம்பவுண்ட் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. இருக்கா? இருக்கா இல்லையா? இல்லை. சரிங்களா? இல்லைங்கும் போது நீங்கள் என்ன அடுத்தது நம்ம என்னது ரூல் படி போயிடணும். சரிங்களா? ஸோ அப்போ என்னது? 1 2 3 இல்லைன்னா 1 2 3. லாங்கஸ்ட் செயின், ஓப்பன் செயினில் லாங்கஸ்ட் செயின் 3 கார்பன் இருக்கு சார். இங்கே 6 கார்பன் இருக்கு சார். இது என்னவா ஆக்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்கேன்? சப்ஸ்டியூண்டாக ஆக்ட் ஆகலாம். வெளியில் இருக்கிறதுல அதிகமான கார்பன் இருக்கு. சரிங்களா? ஸோ 2 கார்பன் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? எத்தில் பென்சின் சொல்லியிருக்கோமா, அது அக்செப்டபிள். ஆனால் 3 கார்பனுக்கு புக்கில் எங்கேயும் சொல்லலை. அப்படின்னா என்னது? இப்படி தான் போய் ஆகணும். சரிங்களா? அப்போ என்ன வந்துடும்? அப்போ இதை நம்ம என்னவா எடுத்துக்கணும்? இந்த இடத்துல சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்கணும். சப்ஸ்டியூண்டாக எடுத்தோன்னா இது என்னவா இருக்குது? டைரெக்டாக பென்சின் ரிங் இருக்குது. அப்போ என்ன வரும்? ஸோ எது கரெக்டான நேமு நம்பரிங்கு? கீழே இருந்து கொடுக்குறது. அப்போ என்ன வரும்? 1 ஃபினைல், 3 கார்பன் இருக்கா, ப்ரோப்பேன். கரெக்டா? புரியுதா? ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடி எழுதுனது. இப்போ என்ன நேம் வரும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிங்கை பார்த்தோன்னா உங்களோட மைண்டு எங்கே யோசிக்கணும்? எங்கே போகணும்? கம்பைன்டு நேம், சிங்குலர் நேம் எதுலையாவது ஒன்று இருக்குதா, மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? மேட்ச் ஆகுதா இல்லையா? நாட் மேட்ச். மேட்சா? நாட் மேட்ச். அப்போ உடனே எங்கே போயிடணும்? ஐயூபேக் நேம் போயிடணும். ஸோ ஐயூபேக் நேம் போயிடுச்சுன்னா எங்கே நம்பரிங் கொடுக்கணும்? இதுதான் பிரின்சிபல். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். டபுள் பாண்ட் இதெல்லாம் சப்ஸ்டியூட். இதெல்லாம் வரும் 2. அப்போ என்ன வரும்? 2 ஃபினைல் ஈத்தேன். ஈத்தேன் தானே? ET ஈத்தேன் 1
ஆல். கரெக்டா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும் நேம் கொடுக்கறதுல. என்னம்மா எங்கே எப்படி வரும்? எங்கே 1 2 3 வரும்? கார்பன் தான் என்னணும் லாங்கஸ்ட். இது எதை பொறுத்து சொல்லணும்? கார்பன் ஆட்டம் மட்டும்தான், சரிங்களா? மற்ற ஆட்டத்தெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 அப்படி சொல்கிறீங்களா? ஹைட்ரஜன் இங்கேயா? ஓகே. இது ஒரு சில நேரத்தில் ஏதாவது நான் எழுதும்போது தவறு வரும், சரிங்களா? நான் வேறு நம்பரிங் கொடுக்குறதுல அது சொல்லுங்கள், வேலன்ஸ் சொல்லுங்கள், அதோட மீனிங் என்ன வேலன்ஸ். இது கரெக்டா? அது கொஞ்சம் ஸ்பீடாக எழுதும்போது ஏதாவது தப்பு வருமா? சரிங்களா? எல்லாருமே 100% கரெக்டா? சரியா? அதனால் என்னது, அது நீங்கள் சொல்லுங்கள், சரி இந்த இடத்துல வேலன்ஸ் சரியில்லைன்னு சொல்லுங்கள், திருத்திக்கலாம். நம்மளோட மெத்தடு என்னது? தவறு செஞ்சு திருத்திக்கணும். அப்போ தான் என்னது மைண்டில் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆயிரும், தப்பே பண்ணக்கூடாதுன்ற ஒரு கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கடைசியில் தப்பாக தான் போய் முடியும். புரியுதா? தப்பு செஞ்சு ஃபஸ்ட்டு எழுதும்போது தவறு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், திருத்திக்கணும். மறுபடியும் அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. நோட் பண்ணிட்டீங்களா? இதோட நேம் சொல்லுங்கம்மா. எப்படி நேம் கொடுக்கறது? நம்பரிங் எங்கேருந்து கொடுக்கணும்? லெஃப்டில் இருந்தா ரைட்டில் இருந்தா? இங்கேருந்து கொடுக்கணுமா இங்கேருந்து கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இது என்னதுமா? பிஹெச்ங்கிறது என்னது? ஃபினைல் குரூப், சரிங்களா? ஸோ எங்கேருந்து கொடுக்கணும்? இங்கேருந்தா? ஏன்னா டபுள் பாண்ட் என்ன பண்ணணும், கம்மியான நம்பர் இருக்கணும். 1 2 3. அப்போ என்ன நேம் வரும்? ரெண்டாவது பொசிஷன் என்ன இருக்கு? மெத்தில் இருக்கா இல்லையா? 2 மெத்தில் 1 ஃபினைல். இது சப்ஸ்டிட்யூயன்ட் தானே? 1 ஃபினைல் புரோப்பீன். 1 ஈன்னு சொன்னாலும் சரி கரெக்டு தான், இல்லைன்னா ப்ரோப்பீன் சொன்னாலும் கரெக்டு தான். ப்ரோப் 1 ஈன். இதோட நேம் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. பென்சோ ஃபீனோனா? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? என்ன ஃபங்க்ஷனல் குரூப் வருது? ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப், சரிங்களா? இது என்ன குரூப்? பிஹெச். ஃபினைலா பென்சைலா? ஃபினைலா. எத்தனை ஃபினைல் இருக்கு? 2 இருந்தால் என்ன சொல்லலாம்? பையா டையா? டை பை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டை ஃபினைல், ஓகேவா? காமனாக என்னது, நம்ம என்சிஆர்டியில் டைன்னு கொடுத்துருக்காங்க, ஹையர் கிளாஸில் பைன்னு கொடுப்பாங்க, அது வேறு, சரிங்களா? ஸோ என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். டை ஃபினைல் என்ன வரும்? என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு? ஈத்தர். டை ஃபினைல் ஈத்தர். நோட் பண்ணிக்கோங்க.
கொண்டு வர முடியுது ஆன்சரு? டைஃபினைல் ஈத்தர். ஸோ பென்சோபீனோனை பொறுத்தவரை என்னமா பண்ணியிருந்தோம்? அசிட்டோபீனோன் படிச்சோமா? அசிட்டோபீனோன்மா சி டபுள் பாண்ட் ஓ என்ன சொன்னோம்? இதுக்கு பேர் என்னது? அசிட்டோபீனோன். இந்த இடத்துல நான் என்ன ஆட் பண்றேன்? இப்ப பென்சீன் ரிங் தான். இதுவும் இது ஒன்று தான். இங்க என்ன குரூப் இருக்கு? சி டபுள் பாண்ட். இங்க என்ன குரூப் இருக்கு? ஈத்தர். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னது? பென்சோபீனோன். இதுக்கு பேர் என்னது? பென்சோபீனோன். காமன் நேம் செக் பண்ணி பாருங்க. அசிட்டோபீனோன் கொடுத்துருப்போமா? ஒரு பென்சீன் ரிங் சி டபுள் பாண்ட் ஓ CH3. அதுக்கு பேர் என்னது? அசிட்டோபீனோன். இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஒரு பென்சீன் ரிங் சி டபுள் பாண்ட் ஓ, இன்னொரு பென்சீன் ரிங். அப்ப என்ன வரும்? பென்சோபீனோன். சரிங்களா? சோ இதுக்கு பேர் என்னது? டைஃபினைல் ஈத்தர். ஓகேவா? பென்சோபீனோன். இன்னும் கற்றுக்குவீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் போக போக நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க. ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? மாலிகுல் ரிஜிஸ்டர். ஓகேவா? கிளியரா? டவுட் இல்லையே? கொஞ்சம் டவுட் வரும், நீங்கள் போய் என்னதை ரீட் பண்ணிங்கன்னா ஓரளவு கிளியர் ஆகும். இது என்ன நம்ம நேமு? பென்சைல் புரோமைடு. இதோட நேம் என்னது? BnOH, பென்சைல் ஆல்கஹால். ஸோ இது எப்படி எழுதலாம்? CH2OH. நேம் என்னது? பென்சைல் ஆல்கஹால். குயிக்கா, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு டைம். இதுக்கப்புறம் என்ன 2 சப்ஸ்டியூஷன் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? புரியுதா எல்லாமே? ஓரளவு கொஞ்சம் படிக்கணும். சரிங்களா? இது வந்து நான் கிட்டத்தட்ட 2 நாளாக நம்ம டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா கண்டிப்பாக என்னது, நீட்டில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்னது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். படிக்கும்போது எல்லாத்தையும் பார்ட்டாக உங்களுக்கு ஒரு விஷுவல் வரணும். சரிங்களா? என்னென்ன விஷுவல்? இப்போ ஓரளவு ஐடியா இருக்கா? புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா வந்திருக்கும். ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்? அல்கேன், சேச்சுரேட்டடில் அல்கேன். அடுத்தது அன்சேச்சுரேட்டடில் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு. அதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதுக்கு அடுத்தது சைக்கிளிக் காம்பவுண்ட். அதுக்கு அடுத்தது அரோமேட்டிக். இந்த 5 தான். சரிங்களா? இதை தவிர வேறு எங்கேருந்து என்ன வராது? ஐயூபேக் வராது. ஸோ இது இல்லாமல் நம்ம என்னது ஒவ்வொரு யூனிட்டில் ஸ்டார்டிங்லேயும் படிப்போம். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களால் எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தாலும் நேம் சொல்ல முடியும். அதுலேயும் நம்ம கிளாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நிறைய காம்பவுண்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள். இதை தவிர வேறு எதுவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ படித்தது எல்லாத்துலேயும் என்ன சிமிலாரிட்டி பார்த்தீங்க? பென்சீன் ரிங்கில் ஒரே ஒரு இடத்துல என்ன இருக்குது? சப்ஸ்டியூஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட சப்ஸ்டியூஷன்னா எப்படி சார் நேம் கொடுக்கறது? சரிங்களா? பென்சீன் டெரிவேட்டிவ் தான். இப்போ ஒன்றுக்கு மேலே இருந்தால் எப்படி நேம் கொடுக்கறது? இப்போ இங்கே ஒரு குரூப், என்ன குரூப் வேணாலும் இருக்கட்டும், COOH, CHO, SO3H, என்ன குரூப் வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? Xன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர், இதுக்கு பேர், இதிலிருந்து ஒரு கார்பன், அதிலிருந்து இன்னொரு கார்பன் தள்ளி தள்ளி இருக்கிறதுக்கான பேர் வந்து என்னென்னா டிஃப்ரெண்டான பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா. இந்த பொசிஷனுக்கான பேர். இந்த எக்ஸுங்கிற குரூப்பிலிருந்து முதல் இடத்துல இருக்கிறதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய கார்பனோட நேம் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன பொசிஷன் சொல்லியிருக்காங்க? ஆர்த்தோ பொசிஷன். அதுக்கு அடுத்தது 2வது கார்பன், இதிலிருந்து 2வது கார்பனாக இருக்கிறது மெட்டா. அதுக்கு ஆப்போசிட்டில் டைரெக்டாக இருக்கிறது, இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரா. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி நேம் இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ டைரக்ஷன் பாருங்கள், எனி டைம் இப்படி தான் இருக்குன்னு கிடையாது, நம்ம எழுதுன மாதிரி இருக்குன்னு கிடையாது. இப்போ இந்த பக்கம் இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன கார்பனு? ஆர்த்தோ. இது மெட்டா. இந்த பொசிஷன் பேரா. சரிங்களா. டைரக்ஷன் அவங்க எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விசுவலைஸ் பண்ணி பழகணும். ஸோ இந்த டைரக்ஷனை எப்படி கொடுக்கலாம்? அவங்க இப்படி கொடுக்கலாமா இல்லையா? ரெண்டும் என்னதான், ஒரே காம்பவுண்டு தான். புரியுதுங்களா? டைரக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த கார்பன் என்ன இருக்கு இங்கே, இந்த கார்பன் சேம் இதே தான் சரிங்களா. ஸோ அதனால டைரக்ஷன் எந்த பக்கம் கொடுத்தாலும் நம்ம என்ன நோட் பண்ணுப்பா, அந்த கார்பனுக்கு பக்கத்தில் பர்டிகுலராக இந்த ஒரு குரூப்பை நம்ம என்னவோ எடுத்துக்கணும், எக்ஸா எடுத்துக்கணும், இன்னொன்று என்னவோ எடுத்துக்கணும், சப்ஸ்டியண்டாக எடுத்துக்கணும் சரிங்களா. அந்த சப்ஸ்டியண்டோட பேர் என்னது? ஆர்த்தோ சப்ஸ்டியண்ட். மெட்டா பொசிஷன்ல இருந்தால் மெட்டா சப்ஸ்டியண்ட், பேரா பொசிஷன்ல இருந்தால் பேரா சப்ஸ்டியண்ட். ஓகேவா. ஸோ இப்போ இதோட நேம் என்ன வரும்? ஸோ ஏதோ ஒரு கார்பனுக்கு நீங்கள் நம்பரிங் கொடுக்கலாம், ரெண்டும் சேம் தான் சரிங்களா. இங்கே ஆல்ஃபாபெட்டிக்கெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, எதுக்கு நம்பரிங் கொடுத்தாலும் பக்கத்தில் வரணும். 1,2 டைக்ளோரோ பென்சீன் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு டிஃப்ரெண்டாக பேர் சொல்லலாம். 1,2 டைக்ளோரோ பென்சீன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ஆர்த்தோவா? ஆர்த்தோ பொசிஷன் என்ன இருக்கு? ஆர்த்தோ டை குளோரோ பென்சீன். மீனிங் என்னது? ஒரு குளோரினை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இன்னொரு குளோரின் என்னவா இருக்கு? ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிறதா மீனிங். இப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்டாக என்ன குறிப்பாங்க? ஓ மட்டும் குறிப்பாங்க. ஓனா என்னதுப்பா? ஆர்த்தோ. ஆர்த்தோ டை குளோரோ பென்சீன். ஸோ இப்போ இதோட நேம் சொல்லுங்க பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான். சிஎல் சிஎல் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். 1,3 1 2 3 எப்படி குறிச்சாலும் சரி. 1,3 டைக்ளோரோ பென்சீன். அப்படி இல்லைன்னா மெட்டா டைக்ளோரோ பென்சீன், எம் டைக்ளோரோ பென்சீன். கடகடன் எழுதுங்க. இன்னொரு மாலிகுல் இந்த மாலிகுல் என்ன வரும் நேம்? இது 1, இது 2, இது 3. இது என்ன வரும்? 1,4 டைக்ளோரோ பென்சீன். அப்படி இல்லைன்னா பேர் என்னது? பேரா டைக்ளோரோ பென்சீன், இல்லைன்னா பி டைக்ளோரோ பென்சீன். குயிக்கா எழுதுங்க. கொஞ்சம் அழகாக வரையணுமா சரிங்களா. பென்சின் ரிங் நடுவில் ரிங்கு போடுறேன்னா என்னவா மீனிங்கு? டபுள் பாண்ட் இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. ஸோ ரிங்கு போடுறது, ரிங்கு நான் எழுதுகிற மாதிரி எழுத வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே வரைங்க. ரிங்கு ரொம்ப சின்னதாக எழுத வேண்டியதில்லை. ஆக்சுவலாக எப்படி வரையணும்னா இந்த மாதிரி இப்படி இருக்கணும். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஸ்பீடாக எழுதுறதுனால இப்படி இருக்குது. நீங்கள் எப்பயுமே எழுதும் போது என்னது இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இதோட மீனிங் என்ன? ஆக்சுவல் மீனிங்கு டபுள் பாண்டு, ஒரு சிங்கிள் பாண்டு, அதுக்கப்புறம் டபுள் பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு. இதுதான் என்னது, இப்படி தான் இருக்கும் மாலிகுல். அந்த ரிங்கு உள்ளே வந்து சர்க்குலர் சுற்றிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அந்த உள்ளே இருக்கக்கூடிய டபுள் பாண்டு காஞ்சிகேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத பின்னாடி படிப்போம், என்னங்கிறத பின்னாடி படிப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? கிளியரா? ஸோ இதுக்கு நேம் நம்பரிங் எப்படி கொடுக்குறது? வேறு சப்ஸ்டியூண்ட் இருக்கா இல்லையா? இப்போ நம்பரிங் எப்படி கொடுக்குறது? ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுக்கணும் சரிங்களா. அப்போ என்ன வரும்? 1 2 3. ஓகே. ஸோ 1 வந்து நீங்கள் என்னவா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? மெயின் குரூப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன வந்துடும்? ஆர்த்தோ குளோரோ
புரோமோ பென்சீன். புரோமோ பென்சீன் படிச்சோமா இல்லைங்களா, பேஸ் நேம் படிச்சோமா இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஐயூபேக்கில் நம்பரிங் வச்சு சொல்லணும், சரிங்களா. நம்பரிங் வச்சு சொல்கிறது கரெக்டு. என்ன வரும்பா நேம், என்னப்பா என்ன வரும்? 1 புரோமோ 3 குளோரோ பென்சீன். இதுக்கு பேரு சைலீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது பேர் என்னது? ஆர்த்தோ சைலீன். ஆர்த்தோ பொசிஷன்ல என்ன இருக்கு? காமன் நேம். ஐயூபேக் நேம் எப்படி சொல்லலாம்? 1,2 டைமெத்தில் பென்சீன், ஆர்த்தோ சைலீன். இப்போ இதோட பேர்ல என்ன வரும்? CH3. இங்க என்ன வரும்? CH3. இதோட பேர் என்ன வரும்? பேராவா? மெட்டா சைலீன். அதோட பேர் எழுதுங்க. 1, 2, 3. 1,3 டைமெத்தில் பென்சீன். ஸோ இது என்ன வரும்? மெட்டா சைலீன். இன்னொன்று என்ன இருக்கு? CH3. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்கம்மா. மேட்ச் த ஃபாலோவிங்ல நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, புரியுதுங்களா. ஆர்த்தோ சைலீன்னா என்ன, மெட்டா சைலீன்னா என்னது? பேரா குயிக். இதோட நேம் என்ன வரும்? த்ரீ சொல்லுங்க, சொல்ல வந்து தெளிவு. 3 மெத்தில் பென்சமீனா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? பேஸ் ஸ்ட்ரக்சர் எது சூட் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணும், சரிங்களா. ஸோ இங்கே பேஸ் ஸ்ட்ரக்சரில் டொலுவின் இருக்கா? சரிங்களா. டொலுவின் என்னது? CH3 குரூப். ஸோ டொலுவினுக்கு அப்புறம் தான் எங்கே வரும்? NH2 வரும், சரிங்களா. அப்போ நீங்கள் என்னது ஃபஸ்ட்டு எதை வச்சு ட்ரை பண்ணோம்? டொலுவின் வச்சு ட்ரை பண்ணோம். டொலுவின் வச்சு ட்ரை பண்ணும்போது என்ன வரும்? ஆர்த்தோ. மெட்டாவில் என்ன இருக்குது? அமீனோ இருக்குது, சரிங்களா. அப்போ என்ன சொல்லலாம்? மெட்டா டொலுவின், டொலிடின் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 3 அமினோ டொலுவின். 3 அமினோ டொலுவின். நோட் பண்ணிக்கோங்க, 3 அமினோ டொலுவின். or மெட்டா டொலுடீன் இப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா இந்த காம்பவுண்டு COOH OH, இதோட நேம் என்ன வரும்? ஃபீனாலா. ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரியாரிட்டி ஆர்டர் என்ன வருமா? என்ன குரூப் இருக்கு? COOH இருக்கா இல்லையா? COOH இருந்தால் பேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன வரும்? பென்சோயிக் ஆசிட். ரெண்டாவது பொசிஷன்ல என்ன இருக்கு? OH இருந்துச்சு. OH வந்தால் சஃபிக்ஸில் என்ன வரும்? ப்ரிஃபிக்ஸில் என்ன வரும்? ஹைட்ராக்சி. அப்போ என்ன வரும்? 2 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். 2 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். ஸோ நம்பரிங் கொடுக்கறதெல்லாம் தெரியுமில்ல? சொல்லுங்கம்மா, என்ன டவுட்டு? இதோட என்னது? ஐயூபேக் நேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஓகே.